ஏன்பா இது கடலூரா? மக்கள் கடலாக குடியிருக்கிற ஊராப்பா. அடேங்கப்பா. ஊடக நண்பர்களே, கண்ணியமிக்க காவல்துறை தோழர்களே, பார்த்திருப்பீங்க, நீந்தி நீந்தி தான் பொதுச் செயலாளர் மேடைக்கே வந்தார். அவரு விரதம் இருந்து எங்களுக்கெல்லாம் பனையூர்ல வந்து நாங்கெல்லாம் வேலை செஞ்சு வர்ற நிர்வாகிகளுக்கு சோறு போட்டு அடுத்தவர்களை உண்ண வைத்து நாங்க உண்ட இலையை எடுக்கக்கூடிய ஆண் தாய் ஒருத்தர் இருக்காருன்னா பொதுச் செயலாளர் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. இவங்களுக்கு ஆச்சரியமே அதுதான். எப்படி இப்படி ஒரு கூட்டம்? இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொடுக்கின்ற காசுக்கும் கூடுகிற கூட்டம் அல்ல. அவர் குரல் கொடுத்தாலே கூடக்கூடிய கொள்கை கூட்டம், தளபதி கூட்டம். நேரம் குறைவு. எதை சொல்வது? ஒரு உயிரை அல்ல, ஒரு முகத்தை அல்ல, ஒரு சின்ன பயிருங்க. ஒரு பயிர் வாடினாலே வாடிய பயிரை கண்ட போதே வாடிய வள்ளலாரை தந்த வடலூரை தந்த கடலூரை சொல்வதா? 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேவநாத சுவாமியினுடைய திருக்கோயிலை சொல்வதா? அந்த ஆடியிலையும் அந்த புரட்டாசிலையும் புறப்பாடை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்ற நெஞ்சுருகி நிற்கிற இந்த ஆன்மீக மண்ணை சொல்வதா? கோபத்தோடு கொதித்து வருகிற சுனாமி அலைகளை கூட கொஞ்சி கொஞ்சி அலைகளை ஆத்தி ஆத்தி அமுக்குகிற அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய இந்த மண்ணை சொல்வதா? இவ்வளவு பொக்கிஷங்கள், சாதனைகள், சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கடலூர் மண்ணை வணங்கி என்னுடைய கண் மலரை அதோடைய பாத மலரில் வணங்கி நிற்கிறேன். இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த கடலூர்ல தான் ஒரு சோதனையும் இருக்கு. அதுதான் இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் பேசும்போது சொன்னாரு, சுனாமி வந்தது, புயல் வந்தது, அந்த துன்பம் வந்தது. வந்த துன்பத்திலேயே பெரிய துன்பம் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான். மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருக்கார். பாதி பேருக்கு தெரியல. ஏன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் தொகுதிக்குள்ளார் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சுத்தி 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 வருவாருன்னு பார்த்தா மேடையில துண்டு எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி சுத்தி. இதுல நம்மள கொள்கை இல்லாத கூட்டமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் எப்படி தொடங்கியது பாத்தீங்கல்ல? உண்மையிலே மத்த கட்சியெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் வருகிற வரைக்கும் மேடையில குத்துப்பாட்டு போடுவாங்க. குத்துப்பாட்டு போட்டு நிகழ்ச்சி தொடங்கினா திமுக, கொள்கை பாடலோடு நிகழ்ச்சி தொடங்கினா தாவேகா.